அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாரிசுரிமை சட்டங்கள் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இந்த வாரிசுரிமை சட்டங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளவுங்கிற அந்த விஷயம் எளிதானது. ஆனால் அது பல வகையான கணக்குகள் அதில் வரும். அந்த கணக்குகள் மூலமாக ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக கணக்கை போட்டு பார்த்து அதில் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு போடுறோம் பாருங்களேன். இப்படி ஒரு கணக்கு இருக்குது. அதாவது ஒரு ஆள் இறந்துடுறாங்க. இறந்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா புருஷன் மனைவின்னு குறித்தா தான் அதில் யாருன்னு பார்க்கணும். ஆண் இறந்தாலும் பெண் இறந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டார். இறந்தவங்களுக்கு பொம்பளை புள்ள 3 பொம்பளை புள்ள இருக்குது. அந்த அம்மா இறந்து போகும்போது 3 பொம்பளை புள்ள இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு 2 ஆம்பளை புள்ள இருந்தாங்க. அவங்க முன்னாடியே மூத்தா போயிட்டாங்க. இந்த தாய்க்கு முன்னாடியே மூத்தா போயிட்டு அவங்க வாரிசில் வரமாட்டாங்க. ஆனாலும் அந்த இறந்து போன 2 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு சேர்த்து 3 பேரன் 5 பேத்தி. அதாவது மகனுடைய மகன் என்கிற அந்தஸ்தில் ஒரு 3 பேர், மகனுடைய மகள் என்ற அந்தஸ்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க. இதுதான் வாரிசு மொத்தமே. அப்போ அந்த அம்மா இறந்து போகும்போது அவங்களுக்கு கணவர் இல்லை. அந்த அம்மா இறந்து போகும்போது அவங்களுடைய தாய் தந்தையெல்லாம் உசுரோட இல்லை. அந்த அம்மா இறந்து போகும்போது அவங்க பிள்ளைய கூட ஆம்பளை பிள்ளை கூட இல்லை. பொம்பளை பிள்ளை தான் 3 பொம்பளை பிள்ளை உசுரோட இருக்குது. இதை எப்படி பங்கு வைக்கிறது என்றால், இப்போ மகள் இருக்கிறாங்கல்ல, மகளுக்கு மகன் இருந்தான்னு சொன்னால் 2 பேர், ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 பிரித்து கொடுக்கலாம். இப்போ மகள் இருக்கிறாங்க, மகன் முன்னாடி மூத்தா போயிட்டார். இவங்களோட சேர்ந்து வர முடியாது. அதனால் மகளுக்குரிய பங்கை நிர்ணயித்த பங்கை நம்ம கொடுக்கணும். நிர்ணயித்த பங்கு எவ்வளவு? ஒரு மகள் இருந்தால் பாதி, 1க்கு மேலே இருந்தால் 2/3, 3/2. அதாவது ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் ஒரு மகள் இருந்தால் 1.5 லட்ச ரூபா அவங்களுக்கு போயிடும். 1க்கு மேலே இருந்தாங்க, 2 மகள் இருந்தாங்கன்னு சொன்னால் 3 லட்சத்தில் 2 லட்சம் அவங்க எடுத்து பிரிச்சுக்கிறணும். மீதி 1 லட்சம் மிச்சமாக இருக்கும். அப்போ இதில் 3 மகள் இருக்கிறதுனால 2 இருந்தாலும் 20 இருந்தாலும் ஒரே சட்டம் தான். ஒரு மகள்னா பாதி, 1க்கு மேலே இருந்தால் மொத்த சொத்தில் 3/2, 66% கணக்கு வரும் ஏறக்குறைய. சரியா? 3/2 என்று கொடுக்கணும். அப்போ இவங்களுக்கு 3/2 கொடுக்கணும். இவங்களுக்கு என்னன்னு கேட்டால், மகனுடைய மகன் பேரன் இருக்கிறதுனால அவன் அந்த மகள் எடுத்து மிச்சம் உள்ளதை என்ன செய்வாங்க, இவங்க எடுத்துக்கிற முடியும். மிச்சம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு 3/2 தானே, 3/2 கொடுத்து 3/2 யாருக்கு? மகளுக்கு. அப்போ இதை பங்கு வைக்கிறாங்க. எத்தனை வைக்கணும்? 3 பங்கு வைக்கணும். 3 பங்கு மேலே போட்டோம். 3 பங்கு வச்சு 3/2ங்கிறது எத்தனை? 2. சரியா? மீதி எத்தனை இருக்குது? மீதி 1 இருக்குது. இந்த 1 எல்லாருக்கும். அதாவது 3/2 தூக்கி இந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோம். 3 பொம்பளைகளுக்கு. அவங்க அதை என்ன செஞ்சிருவாங்க? 3ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. அந்த 3/2 என்பதை அவங்க 3ஆக பிரிச்சுக்கிடுவாங்க. இப்போ மகனுடைய மகன் 3 பேர் இருக்கிறாங்க, மகனுடைய மகள் 5 பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேரை 6ஆக நம்ம எண்ணணும். ஆம்பளை பிள்ளைய 6, 5 பொம்பளை பிள்ளை 11 பேருக்கு இதை கொடுக்கணும். 1. இந்த 1 தான் மிச்சம் இருக்குது. இந்த 1 11 பேருக்கு பிரிக்க முடியுமா? 11 பங்கு ஆக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ பேரன் 3 பேரன் இருக்கிறான். 3 பேரன் 6ங்கிற கணக்கில் வந்துடுறான். பேத்தி 5 இருக்கிறாங்க. 5க்கு 5 கணக்கு. 6 5 11 இருக்கிறது 1. இந்த 1 11 ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. அப்போ ஆக்கணும் என்ன செய்யணும்னா, இந்த 3 என்ன செய்யணும்னா 11 11 தானே பஞ்சாயத்து இருக்குது. 11 பெருக்கிடணும். பெருக்கணும்னா 33 ஆயிரும். பெருக்கணும் ஆயிரம், டோட்டல் 33 ஆயிரும். 33 ஆகும் பொழுது இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால்
இவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இப்படி இந்த 2/3 கொடுத்தோம்ல, அந்த 2/3ங்கிற இடத்துல 22 ஆகிக்கிறோம். இப்போ 33ல் 2/3 எவ்வளவு? 22 தானே. 33 இருக்குது. 3லன்னா 2 கொடுத்துருவீங்க. இப்போ 33 பங்கா டோட்டல் ஆக்கிவிட்டோம். 33 ஆக்கிட்டோம்னா 33ல் 3/1ங்கிறது 11, 3/2 என்பது 22. இவங்களுக்கு 22 ஆயிரும். யாருக்கு? 2 மகளுக்கும். அப்போ 22 ஆகும் பொழுது இந்த மிச்சம் வந்து 11 இருக்குது. இப்போ இவங்களுக்கு 22, இவங்களுக்கு 11. இந்த 11 எப்படி பிரித்து கொடுக்கணும் என்று கேட்டால் 22 இவங்களுக்கு கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் 2 2 2 3 ஆம்பளை பிள்ளைங்க 6 போயிடும். அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் 1 1 1 1 1. அப்போ வந்து மொத்தமாக கூட்டுங்க 33 ஆயிரும். அதாவது 1 1 5 5 1 இருக்குது, 5 2ல் ஒரு 3 இருக்குது, 5 6 11. 11 தான் இவங்களுக்கு மொத்தம் ஒதுங்கின பங்கு. இந்த இருக்குது 11 தான் ஒதுங்குனுச்சு. 11 ஒதுங்கிறதுனால அப்படி ஆயிடுச்சு. இப்போ 22 இவங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ என்ன வருதுன்னு கேட்டால் இன்னொரு சிக்கல் அதில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால் பொம்பளை பிள்ளைங்க வந்து 3 பேர் இருக்காங்கல்ல, 22 3 பேர் எப்படி கொடுக்குறது? அப்படி ஒரு கணக்கு வருதில்ல. இப்போ 22 வந்து இவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த 22 எடுத்து நீங்கள் 3 பேர் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா பஞ்சாயத்து முடிஞ்சிடும். எங்களுக்கு கூட தனியாக பிரித்து சொல்லுங்கன்னு சொன்னால் இப்போ 22 3 பேர் கொடுக்க முடியுமா? 21 இருந்தால் கொடுத்துருக்கலாம். 3 21 கொடுத்துடலாம். அப்போ 22 இருக்கும் பொழுது அதை வந்து கொடுக்க முடியலை. இப்போ என்ன செய்யணும்? இந்த 3 பேர் கொடுக்க முடியாத காரணத்தினால இந்த 33 என்ன செய்யணும்? அவங்களும் பிரித்து கொடுக்கறதா இருந்தால் 33 என்ன செய்யணும்னு கேட்டால் 3 மகள் இருக்கிறனால பெருக்கணும். பெருக்கணிங்கன்னு சொன்னால் 99 ஆயிரும். 99 ஆனது இவங்களுக்கும் பிரித்து கொடுக்க முடியும். 99 ஆகும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த 22 வாங்கினாங்க பாருங்கள், அவங்களுக்கு என்ன வரும்னு கேட்டால் 66 வரும். 22 3 பெருக்கியிருக்கிறோம், 66 வந்துடும். இந்த 2 பேர் 2 கிடைச்சதுக்கெல்லாம் என்ன கிடைக்குன்னா 6, 2ல் 6 ஆகிக்கிறோம். 6 6 6 1லாம் என்னவாயிரும்டா 3 3 3 3 3. அப்போ 1 1 கிடைச்ச ஆளுகளுக்கு 3 3 கிடைக்குது. என்ன 99 ஆக்கிட்டோம்ல, 99 பங்கு வச்சு 99ல் 66 மகள்களுக்கு. இப்போ இந்த 66 என்ன செய்யலாம்? 3 22 கொடுத்துடலாம். 22 கொடுக்க முடியாது. 66 என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த 66 கொடுக்குறோம்ல, அந்த 66 அப்படி கொடுக்காம 22 22 22 22. அப்போ இந்த மொத்த பங்கை வந்து எப்படி செய்கிறோம்னு கேட்டால் ஸ்டார்டிங்கில் இந்த வாங்க கணக்குக்கு மகள் 3 பேர் இருக்காங்களா, 3 பேருக்கு வந்து என்னது மொத்த சொத்தில் 3/2. 3/2 வைக்கும் பொழுது 3 பங்கு தான் வைக்கணும். இந்த மேலே 3 பங்கு வச்சுக்கிட்டோம். 3 பங்கு வச்ச பிறகு என்ன பண்ணுறோன்னு கேட்டால் 3/2ங்கிறது 2 கொடுத்துட்றோம். இந்த கீழே 2 கொடுத்துட்றோம். மீதி எத்தனை இருக்குது? 1. அந்த 1 இங்கே போட்டிருக்கிறோம். இந்த 1 யாருக்கு உள்ளது? இவ்வளவு பேருக்கும் உள்ளது. இந்த 1 என்பது யாருக்குரியது? பேரமார் ஒரு 3 பேருக்கும், பேத்திமார்கள் மகன் வீட்டு பேரன் மகன் வீட்டு பேத்தி, பேரன்மார்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க, பேத்திமார் 5 இருக்காங்க. இவ்வளோ பேர் கொடுக்கணும். இந்த பேரனை என்ன கணக்கில் எடுக்கணும்னு கேட்டால் வந்து 6 எடுக்கணும். 3 மகனை வந்து 3 பேரனை வந்து 6 ஆக்கிடணும். ஆணு பெண்ணு சமமாக வரும்போது பிரிக்கிறதுக்கு. அப்போ இது ஒரு 6, இவங்க ஒரு 5, 11. அப்போ 11 பங்கு ஆக்கணும். இந்த 1 தான் உங்களுக்கு இருக்கிறது. 1 போய் 11 கொடுக்க முடியாது என்று சொன்னால் இந்த 1ஐயே 11 ஆக்கணும். 1 11 ஆக்குறதா இருந்தால் மேலே உள்ள கணக்கையும் என்ன செய்யணும்? அதை மாதிரி ஆக்கினா தான் சரியாக வரும். அப்போ இந்த 3 என்பதை 11ஆல் பெருக்கணும். இந்த 11 பேர் தானே பஞ்சாயத்து, 11ஆல் பெருக்கணும்னு சொன்னால் இப்போ 33 வந்துடும். இப்போ 33லேருந்து கொடுத்தா என்னவாயிரும்? 33லேருந்து 2 வாங்கினவங்களுக்கு என்ன செஞ்சிருன்னா 22 வந்துடும். இந்த 2 வாங்கினாங்கல்ல மகள்கள், அவங்களுக்கு 22 வந்துடும். இந்த 1 வாங்கினாங்கல்ல எல்லாரும் சேர்ந்து, அவங்களுக்கு டோட்டல் 11 எல்லோரும் சேர்த்து. இந்த 11ங்கும் போது என்ன செய்யலாம்னு கேட்டால் 3 மகன்ட்டு 6ன்னு வச்சுக்கிறோங்க. 6 பேர். அப்போ 6 பேர்னா ஆள் 2 2. அப்போ 3 மகனுக்கு ஆளுக்கு 2 2 2. 5 மகள்களுக்கு தலா 1 1 1 1.
இப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்னவாச்சு, 33 ஆச்சு. 33 பங்கு வச்சு இப்படி பிரித்து கொடுத்தா தான் இந்த பேரன் பேத்திகளுக்கு பங்கு கொடுக்க முடியும். இப்படி கொடுத்தவுடனே இதோட மகள்களுக்கு உள்ளது முடிஞ்சிருச்சுன்னா விட்டுடலாம். ஆனால் மகள்கள் 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேருக்கு ஒதுங்கினது 22. 22 3 பேர் கொடுக்க முடியுமா? முடியாது. 21 இருந்தால் கொடுத்து போடலாம், 24 இருந்தால் கூட மூட்டை 24 கொடுத்து போடலாம், 21 இருந்தால் ஆளுக்கு 7 கொடுத்து விட்டுடலாம். அது 3 ஆள் வகுக்க முடியாத நம்பராக இருக்குது 22. 22 வந்து 3 பேர் கொடுக்க முடியாது. அப்போ இவங்களுக்கும் சரியாக பிரித்து கொடுக்கணுமாக இருந்தால் அப்போ இந்த 3 பேர் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, 3 பேர் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால மறுபடியும் 3 ஆள் அதை பெருக்கணும். 33 பெருக்குனா 99 ஆகிக்கணும். இப்போ டோட்டல் பங்கு எவ்வளோ? 99 பங்கு வச்சா தான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எவ்வளோ என்று கொடுக்க முடியும். 99 வச்சுட்டீங்கன்னு சொன்னால் இந்த 22 வாங்கினாங்க இல்லையா, 22 வாங்கினவங்களுக்கு 66 வந்துடும். 66 நம்ம பிரித்து கொடுத்துடணும். 22 22 22. இந்த 22 வாங்கினவங்களுக்கு 66, 99ல் 3ல் 2 எவ்வளவு? 66 தானே, 66 வந்துடும். 66 எப்படி செய்கிறோம்னு கேட்டால் 22 22 22 மொத்தம் டோட்டல் 66 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு 2 வாங்கினவனுக்கு 3 தான் பெருக்கியிருக்கிறோம். அந்த இங்கே 3 பெருக்கியிருக்கோம்ல மேலே, மொத்தத்தை வந்து 3 மடங்கு ஆக்குனதுனால இவங்களுக்கு 3 ஆக்கிடணும். 2 கிடைச்சவனுக்கு 2 3 6, 1 கிடைச்ச ஆளுக்கு 1 3 3 அப்படி ஆக்கிட்டோம்னு சொன்னால் என்னவாயிரும்? இப்போ இந்த கணக்கு இப்படி போயிடும். அதாவது ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு மகளுக்கு 99 பங்கு வச்சு 22, இன்னொரு மகளுக்கு 22, இன்னொரு மகளுக்கு 22, இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து மீதி உள்ளதை வந்து ஆணும் பெண்ணும் கலந்து எடுத்துக்கிடுவாங்க. இது இந்த மகளோட சேர்ந்து இவர் அந்த அந்தஸ்தர் வரமாட்டார், பேரன் அடுத்த தரஜா. அதனால வந்து இவங்களும் இந்த பேரனும் பேத்தியும் சேர்ந்து மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிறது எவ்வளவு? 66 பணம் 33 இருக்கிறது. 99 பங்கு வச்சு 3ல் 2 66 போச்சுன்னு சொன்னால் மீதி எவ்வளோ இருக்கிறது? 33 இருக்கிறது. 33 எப்படி கொடுக்கணும் என்று கேட்டால் இவங்களுக்கு 6 6 கொடுங்க, 18 ஆயிடுச்சு. 3 ஆம்பளை பிள்ளைக்கு 18, 5 பொம்பளை பிள்ளைக்கு 15, 33 ஆயிடுச்சு. சரியா? அப்போ அந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் டோட்டல் வந்து 99 வந்துடுது. அப்போ இந்த 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 கணக்கில் என்ன செய்யணும்னு கேட்டால் மொத்த சொத்தை 99 பங்காக வச்சா தான் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கொடுக்க முடியும். இதை ரூபாயில் கேட்டாங்கன்னா என்ன செய்யணுங்க? ரூபாய் எவ்வளோ ஒன்று கேட்டு அந்த ரூபாயில் பெருக்கி ஏற்கனவே சொன்ன கணக்குப்படி அது ஈஸியாக பிரிச்சிடலாம். ரூபாயில் கேட்கும்போது ஈஸியாக கணக்கு வந்துடும். இப்போ திருப்பி ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இந்த மகள் வந்து ஒரு மகள் இருந்தால் பாதி போட்ட கணக்கை திருப்பி கொண்டு வரோம். ஒரு மகள் இருந்தால் பாதி, 2க்கு மேலே இருந்தால் 3ல் 2, 3ல் 2 அவங்க எல்லாரும் இப்போ சமமாக பிரிச்சுக்கிறணும். அப்போ இவங்களுக்கு பங்கு கிடையாது, நிர்ணயித்த பங்கு கிடையாது, மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதனால் 3 பங்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். 3 பங்கு வச்சு 3ல் 2 இவங்களுக்கு, யாருக்கு? 3 மகளுக்கும். மீதி 1 இருக்குது. அந்த 1 இவங்க எல்லாருக்கும். அந்த 1 யாருக்கு? 3 பேரனுக்கு 5 பேர்த்துக்கும் சேர்த்து 1. இதை கொடுக்க இயலுமா? கொடுக்க இயலாது. 1 வந்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு இப்படி கொடுக்குறதுன்னா முடியாது. அப்போ எத்தனை பேர் கொடுக்குற பஞ்சாயத்து வருது? 3 பேரன்னா 6 பேர் ஆகிட்டாங்க, 5 பேத்தின்னா 5 ஆகிட்டாங்க, 6 5 11. இந்த 11 துண்டு அந்த ஒரு துண்டு ஆக்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு பங்கை 11 மடங்கு ஆக்க வேண்டியிருக்குமானால் இந்த 1 11 ஆக்குறதுக்கு பதிலாக டோட்டலே 11 ஆக்கி ஆகணும். அதனால் இந்த 11 கொண்டு போய் இந்த 3ல் பெருக்கிருங்க. ஏற்கனவே 3 பங்காக வச்சு இல்லை. அப்போ 11 மடங்காக பெருக்கிட்டீங்கன்னா 3 11 33 இப்போ 33 மடங்கு ஆக்கிடுறோம். இப்போ ஆக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பேரம்பேத்தி கரெக்டாக கொடுத்துட முடியும். எப்படி கொடுக்க முடியும்? இப்போ 2 வாங்கினாங்கல்ல, யார்? மகள்கள் 2 வாங்கினவங்க வந்து 22 வாங்குவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த 11னால் 2 பெருக்கணும். 11 ஆக்கியிருக்கோம்ல மேலே, 11னால் 11 மடங்கு பெருக்கி இருக்கிறோம் 3. அப்போ இந்த 11னால் இந்த 2 பெருக்கணும்னு சொன்னால் 22 இவங்களுக்கு. அதாவது 2 வாங்கின ஆளுக்கு 22 ஆயிரும், 1 வாங்கின ஆளுக்கு 11 ஆகி போயிடும். அப்போ இவங்களுக்கு 22, இவங்களுக்கு 11. 11 எத்தனை பேருக்கு? இப்படி பேருக்கும். அதாவது 3 மகனுக்கும் 3 பேரனுக்கும் 5 பேத்திக்கும். அதை பிரிக்கிறத என்ன செய்யணும்? 3 மகனுக்கு ஆளுக்கு 2 2, 5 மகளுக்கு ஆளுக்கு 1 1.
அப்போ 33 பங்கு வச்சு கணக்கு டேலியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னொரு சிக்கல் அதில் இருக்குது. சிக்கல் நம்ம நினச்சோம்டா தான், அதாவது 3 மகளுக்கும் சேர்த்து 22 கொடுக்குறீங்க. 3 மகளுக்கு 22, இவங்க பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, பேரம்பேத்திக்கு உரியது கணக்குப்படி கொடுத்துட்றோம். மீதி 22க்கு நீங்கள் 3 பேர் எடுத்துக்கிறங்கிறோம். 3 பேர் எப்படி 22 எடுப்பாங்க? 21 இருந்தால் 3 பேர் எடுப்பாங்க, 7 எடுத்துக்கிடுவாங்க. 30 இருந்தால் ஆளுக்கு 10 எடுத்துக்கிடுவாங்க. இப்போ 22 இருக்குது, 22 வந்து 3 ஆள் வகுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? 22 பங்கை வந்து 3 பேர் கொடுக்க முடியலை. அப்போ இந்த 3 பேர் கொடுக்க முடியாதனால, 3 மகள் இருக்காங்கல்ல, 3 பேர் கொடுக்க முடியலை. அப்போ ஏற்கனவே 33 இருக்கு பாருங்க, அதை வந்து 3ஆல் மறுபடி பெருக்கணும். பெருக்கி அது 99 ஆக்கணும். 99 ஆக்கிட்டு எல்லா பங்கையும் வந்து 3 பெருக்கி விட்டுறணும். 3 மடங்கு அதிகமாக்குறோம்ல, 33 3ஆல் பெருக்கி 99 ஆக்கணும்ல. அப்போ எல்லாருக்கும் கிடைச்ச பங்கை 3ஆல் பெருக்கிற வேண்டியதான். இப்போ வந்து 99 பார்த்தீங்கன்னா 22 வாங்கினாங்கல்ல, 3 22 எவ்வளவு? 66. 66 கூட எப்படி செய்யணும்னா இப்படி பிரித்து எழுதிடணும். 66ங்கிறது 22 22 22 தனித்தனியாக எல்லாரும் கொடுத்துட்டோம். 66ங்கிறத 22 22 22 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு 2 கிடைச்சிச்சு இல்லையா, 2 கிடைச்சவருக்கு அந்த 3 தானே இப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். 2 3 6, இந்த 3 தானே மேலே பெருக்கியிருக்கிறோம். 33 வந்து 3 மடங்கு ஆகியிருக்கோம்ல. அப்போ இந்த 2 வந்து 3 மடங்கு ஆகணும்ல. அப்போ 2 3 6, 2 3 6, 2 3 6, அது 1 கிடைச்ச ஆளுக்கு ஒரு 3 3 அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 3 5 பேருக்கு 15, 6 6 3 பேருக்கு 18, 18 15 எவ்வளவு? 33. 33 வந்து இவங்களுக்கு 22 22 3 66, மொத்தம் 99. இது எல்லாத்தையும் அப்படி டோட்டல் பண்ணிங்கன்னா 99 ஒரு கால்குலேட்டர் போட்டு கைனால் வாயினால் கூட்டினாலும் என்ன செய்யும், நம்ம 99 பங்கு தான் வச்ச மேலே. அப்போ மொத்த சொத்தை 99 பங்காக வைத்து ஒவ்வொரு மகளுக்கும் 22 22 22, ஒவ்வொரு பேரனுக்கும் 6 6 6, ஒவ்வொரு பேத்திக்கும் 3 3 3 3 3 என்று கொடுத்து விட வேண்டும். இதில் வந்து தொகையை கேட்டாங்கன்னா, தொகை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பணத்தை வச்சு கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்னால் 10 லட்ச ரூபாயை போட்டு என்ன செய்யணும்? 10 லட்ச ரூபாயை வந்து 99ஆல் என்ன செய்யணும்? வகுத்துடணும். வகுத்தா ஒரு பங்கு என்னென்று ஆயிரும். அந்த ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு 22ஆல் பெருக்குனீங்கன்னா இவங்களுடைய தொகை, 6ஆல் பெருக்குனீங்கன்னா இவங்களுடைய தொகை, 3ஆல் பெருக்குனீங்கன்னா இவங்களுடைய தொகை 10 லட்சம் காலி ஆயிரும். ரவுண்ட் ஆஃப் ஃபினிஷ் ஆயிரும். கொசுறு வேண்டாம் வரும். ஒரு 10 ஒரு ரூபாய்க்கு கீழே உள்ள பைசாக்கள் இருக்குல்ல, அது சமயத்தில் கணக்கு டேலியாக வரும். விட்டுருவோம், நம்மளை விட்டுருவோம்ல, அது பைசா கணக்கு விட்டுருவோம். அந்த மாதிரி அடிப்படையில் கணக்கு சரியாக வந்துடும். இது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு நம்ம பார்ப்போம். இன்னொரு கணக்கு என்ன? ஒருத்தர் இறந்துடுறாரு. இறந்தவருக்கு ஒரு கணவன், அப்போ பெண் இறந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கணவன், அவங்களுக்கு ஒரு மகள், இறந்து போன பெண்ணுக்கு ஒரு மகள், இறந்து போன பெண்ணுக்கு வந்து 2 சகோதரன், அண்ணன் தம்பி, 3 சகோதரி அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. அப்போ இறந்தது பெண். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். இறந்தது என்னது? ஒரு பெண் இறந்துட்டாங்க. அப்போ கணவன் இருக்கிறாரு, மகள் இருக்கிறாங்க, வந்து சகோதரன் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க. இப்போ வந்து கணவனுக்கு என்ன கொடுக்கணும் என்று கேட்டால், இறந்து போனவருக்கு புள்ள இருக்கிறதுனால மகள் இருக்காங்கல்ல, இறந்து போன ஆளுக்கு ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி கணவனுடைய பங்கு குறைஞ்சிரும். அந்த இறந்து போன மனைவிக்கு பிள்ளையே இல்லாட்டி பாதி கணவனுக்கு போயிடும். இறந்து போன பெண்ணுக்கு வந்து பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு மகள் இருக்கிறாங்க, அதனால கணவனுக்கு ஒரு கால்வாசி போகும். 4 1 இந்த போட்டுக்கோன்னா 4 1, 4 1 கால்வாசி கொடுத்துடணும். அப்போ மகளுக்கு என்ன கணக்கு? மகளுக்கு வந்து பாதி. ஒரு மகள் இருந்தால் என்ன சட்டம்? ஒரு மகள் இருந்தால் பாதி, 1க்கு மேலே இருந்தால் 3ல் 2ன்னு வருது. அப்போ இந்த மகளுடைய கணக்கு எவ்வளவு? பாதி கொடுக்கணும். பாதினா 1க்கு 2 போடணும்னு வைங்களேன், பாதி இப்படி கொடுத்துடணும், பாதி. அப்போ இவங்களுக்கு பாதி, அதாவது மகளுக்கு பாதி, இந்த பாதி மகளுக்கு, காவாசி கணவனுக்கு. இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் மிச்சம் இருந்தால் எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா ஆம்பளை வாரிசு இல்லாதனால மகன் தந்தைன்னு இருந்தாங்கன்னா அந்த சகோதரன் வரவே மாட்டாங்க. இறந்து போன ஆளுக்கு வந்து மகன் இருந்தான்னு வைங்க, ஆம்பளை பிள்ளை, சகோதரர்கிட்டே வர முடியாது.
இறந்து போன ஆளுக்கு வந்து அவங்க வாப்பா அவசரோடு இருந்தான்னு வைங்க, அப்போ வர முடியாது. இப்போ ஆம்பளை வாரிசு இல்லாத பொம்பளை தான் இருக்கிறாங்க. ஆம்பளை வாரிசு இல்லாததுனால இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் மிச்சம் இவங்களுக்கு கிடைக்குது. யார் கிடைக்குது? இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு வந்து இவங்க 2 பேருக்கும் கொடுத்தது போக, கணவனுக்கு கொடுத்தது போக, மகளுக்கு கொடுத்தது போக, மீதி உள்ளதை என்ன செய்யணும்? 2 சகோதரன் 3 சகோதரி, அப்போ 7 பங்கு எடுத்து 2 சகோதரன் 4 சகோதரி 3 7, 4 3 7, அப்போ 7 பங்கு 7 பேருக்கு பிரித்து கொடுத்துடணும். 7 பங்கு ஆக்கி என்ன செய்யணும்? ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 கொடுக்கணுன்ற இப்போ சட்டம். இவங்களுக்கு பங்கு போட தேவையில்லை, மிச்சத்தை எடுத்துக்கிற ஆளுக்கு. அப்போ நம்ம யாருக்கு பங்கு போடணும்? கணவனுக்கு 4ல் 1 கொடுக்கணும், மகளுக்கு 2ல் 1 கொடுக்கணும். 2 பங்காக வச்சு கொடுத்தோம்னா 4ல் 1 கொடுக்க இயலாது, 4 தான் வைக்கணும். அப்போ மொத்த பங்கு எத்தனை வைக்கணும்? கணவன் பங்கு எடுத்து 4 வச்சுட்டோம், மேலே 4 போட்டிருக்கோமா, 4 பங்கு வச்சுட்டோம்னு சொன்னால் 4ல் காவாசி எவ்வளவு? 1. 4ல் வந்து 4ல் 1 தானே 1. அதுக்கப்புறம் வந்து மகளுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? பாதி கிடைக்கணும். பாதி எவ்வளவு? 2. 4 பங்கு வைக்கிறோம், 4 பங்கில் 1 பங்கு கணவனுக்கு, 2 பங்கு அதாவது பாதி, பாதி வந்து யாருக்கு? மகளுக்கு போயிடுது, மிச்சம் 1 இருக்குது. இந்த 1 எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டியது? இந்த 1 இவங்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த 1 வந்து எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டி இருக்குது? 7 பேர் கொடுக்க வேண்டிய. தலை 5 இருந்தாலும் ஆம்பளை 2ங்கிற கணக்குப்படி 7 இருக்கிறாங்க. இப்போ 2 ஆம்பளைண்டா 4, 3 சகோதரின்னா 3, 4 3 7, 7 பேருக்கு இந்த 1 கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ இந்த 7 பேர் கொடுக்குற விஷயம் வர்றதுனால இதை என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் 7ஆல் பெருக்கணும். 7 நாங்கள் 28 ஆக்கணும். 28 பங்கு ஆக்குனா என்ன செய்ய முடியும்? இவங்களுக்கு அந்த கணக்குப்படி கொடுக்க இயலும். 28 ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன ஆகும்? இந்த 1 கிடச்சிச்சில, 1 கிடைச்சது வந்து 7ஆல் பெருக்கி 7 ஆயிரம். 1 கிடைச்சது எத்தனை ஆயிரம்? 7 ஆயிரம். இப்போ ஏன் 7ஆவது? 7ஆல் பெருக்கிட்டோம்ல, அப்போ 28ல் வந்து 7 தானே காவாசி. 28ல் வந்து 7 எடுத்தால் தான் 4 7 28 வரும். இவங்களுக்கு 7 கொடுத்துட்றோமா. அதுக்கப்புறம் மகளுக்கு எவ்வளோ கொடுத்தோம்? 2 கொடுத்துருந்தோம், ஏற்கனவே 2 கொடுத்துருந்தோமா. 2 வந்து எத்தனை? 4ல் தான் 2 கொடுத்தோம். 28ல் பாதி எவ்வளவு? 14. அப்போ இந்த 2 7ஆல் பெருக்கி 14 இவங்களுக்கு கொடுத்துடணும். 28 பங்கு வச்சு 22ல் கால்வாசி 7. 7 எங்கே எப்படி 22ல் கால்வாசின்னு கணக்கு பார்க்கணும், சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த 7ஆல் பெருக்கி இருக்கிறீங்கள டோட்டலை, அவங்களுக்கு கிடைச்ச பங்கை மறுபடியும் 7ஆல் பெருக்கிக்கிறங்க. 1 கிடைச்ச ஆளுக்கு வந்து 1 7 7, 2 கிடைச்ச ஆளுக்கு வந்து 7 14, அப்படி ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்குது? சகோதரர் 2 பேர் இருக்கிறாங்களா? சகோதரர் 2 பேர் இருக்கிறாங்க, சகோதரி 3 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு சகோதரனுக்கு 2 கொடுங்க 28ல், ஒவ்வொரு சகோதரிக்கு 1 கொடுங்க 28ல். அப்போ மொத்தம் என்னது? உங்களுக்கு 7, இப்போ 2 4 6 7 ஆச்சு. இப்போ அப்போ இந்த 1 வந்து 7 மடங்கு ஆகும்ல. அதாவது இவங்களுக்கு 1 கிடைச்சது 7 ஆயிருக்குல்ல, இவங்களுக்கு 1 கிடைச்ச என்னவாயிருன்னு 7ஆக ஆகணும். அந்த 7 நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஆம்பளைக்கு 2, இன்னொரு ஆம்பளை பிள்ளைக்கு சகோதரனுக்கு 2, சகோதரிக்கு 1 1 1 கொடுத்தோம்னா 7 ஆகிப்போம். மொத்தம் கூட்டினீங்கன்னா 1 1 1 2 2 1 3 3 2 5 5 2 7 7 14 21 21 7 28. நம்ம 28 பங்கு தான் வச்சோம். 28 பங்கு டோட்டல் வச்சோம்னா தான் இந்த கணக்குப்படி எல்லாருக்கும் என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு பங்கை கொடுக்க முடியும். இதில் இதோட டேலியாகி போச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொரு பதிய வைக்கிறக்கான இன்னொரு கணக்கு பாருங்கள். அதாவது கணவன் இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, சகோதரன் சகோதரிக்கெல்லாம் பங்கு கிடையாது புள்ள இருக்கிறதுனால. இந்த மகளும் இல்லாட்டி சகோதரனுக்கு பாதி கிடைச்சி போயிடும், சகோதரிக்கு வேறு மாதிரி வந்துடுவாங்க, மொத்தத்தை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ மகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு மிச்சத்தை எடுத்துக்கிடுவாங்க மகனோடு இருக்கிறதுனால. அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் கணவனுக்கு 4ல் 1, மகளுக்கு 2ல் 1, அதாவது பாதி. அப்போ என்ன செய்யணும்? 4 பங்கு வைக்கிறோம். மொத்தத்தில் ஆரம்பிக்கும் போது 4ல் ஆரம்பிக்கிறோம். 4 பங்கை வச்சு கணவனுக்கு 4ல் 1 கொடுத்துட்றோம். 4ல் 1 தானே காவாசி கொடுத்துட்றோம்.
அப்போ மகளுக்கு என்ன செய்கிறோம்னா அந்த 4/2 கொடுக்குறோம், பாதி 50% அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போ 1 போச்சுன்னா மிச்சத்தின இருக்குது 1 இருக்கிறது. இந்த 1 இவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த அருக்கு 1 எடுத்துக்கிறதுங்கன்னா எப்படி எடுக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பின்ன கொஞ்சம் நல்லா பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்குறதா இருந்தால் அவங்களுக்கு குழப்பமில்லாத வகையில் பிரித்து கொடுக்கணும்ல. அதனால் இந்த 1 நீங்கள் எடுத்து காவாசியை நீங்கள் இவ்வளோ பேர் பிரிச்சுக்கிறீங்கன்னா எப்படி நாங்கள் பிரிச்சுக்கிறேன்னு அவங்க குழம்புவாங்க. அதுக்காக என்ன பண்ணணும், நம்மளே பிரித்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், அந்த சகோதரன் 2 இருக்காங்கல்ல, 2 சகோதரனை வந்து 4 எண்ணிக்கிறங்க. சகோதரி 3 வந்து 3 ஒருத்த எண்ணிக்கிறங்க. அப்போ 4 3 7. இந்த ஒரு பங்கை 7 பேர் கொடுக்கணும். 7 பேர் கொடுக்கணும், 7 மடங்கு ஆக்கணும். இதை மட்டும் 7 மடங்கு ஆக்காமல் மொத்தத்தையும் 7 மடங்கு ஆக்கணும். அப்போ தான் சரியாக வரும். அப்போ என்ன செய்யணும், 4 தானே ஏற்கனவே இருந்துச்சு, 7ஆல் பெருக்கி மொத்தத்தையும் சேர்த்து 28 ஆக்கி விட்றணும். பிரிக்கிற பேசிக்கு அசல் பங்கு தலைப்புக்கு என்ன வந்துடுனே 28 பங்கு ஆக்கிட்டீங்க. 28 பங்கு ஆன பிறகு இப்போ 28லேருந்து பிரித்து கொடுக்கணும். 4லேருந்து பிரித்து கொடுத்தா என்ன செய்ய மாட்டேங்குது, அவங்களுக்கு தனியாக ஒதுங்க மாட்டேங்குது, தனித்தனியாக அவங்களுக்கு தொகை வர மாட்டேங்குது என்ற காரணத்தினால 4லேருந்து கொடுக்குறது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ என்ன செய்யணும், 28லேருந்து கொடுத்தோம்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க பங்கு கரெக்டாக கிடைச்சிரும். 28லேருந்து என்ன செய்யணும், 1 கிடைச்சில கணவனுக்கு 1 கிடைச்சின்னு சொன்னால் அவனுக்கு 7 கிடைக்கும். ஏன்னா 7ஆக தான் நீங்கள் மல்டிபிளை பண்ணியிருக்கிறீங்க. மேலே 4 வந்து 7 மடங்கு ஆக்கிட்டீங்க. அப்படின்னா இந்த 1 7 மடங்கு ஆக்கணும்ல. அப்போ ஒரு 7 7, இவனுக்கு 7. எதில் 7, 28ல் 7. 4 பங்காக வைக்கும்போது 1 ஒதுக்குது அவருக்கு. 28 ஆக்கும் பொழுது 7 2 1 தான். 4ல் 1 என்றாலும் அதே தொகை தான். 28ல் 7 அதே தொகை தான். அப்போ 7 இவருக்கு ஆகிடுது. மகளுக்கு வந்து ஏற்கனவே 2 கொடுத்துருந்தோம். 2 எதில் கொடுத்துருந்தோம், 4ல் 4 பங்கு வச்சு அதில் பாதி 2 மகளுக்கு ஒதுக்கியிருந்தோம். இப்போ வந்து 7 மடங்காக பெருக்கினதுனால இவங்க 2ஐயும் 7 மடங்காக ஆக்கணும். 7 14. 1 கிடைச்ச ஆளுக்கு 1 7 7, 2 கிடைச்ச ஆளுக்கு இந்த 7 மடங்காக தானே ஆக்கியிருக்கிறோம். அதனால் 2 கொண்ட 7ல் பெருக்கி 14 இவங்களுக்கு போயிடும். மீதி என்ன ஆயிரு, 1 தான் இருக்குது. அந்த 1ங்கிறது அந்த 1ஐ 7 ஆக்கணும். 1 என்ன செய்யணும், இப்போ 7 ஆக்கணும். அப்போ வந்து இவங்களுக்கு 7 கிடைச்சிருச்சு. இப்போ அதாவது கணவனுக்கு 7, மகளுக்கு 14, 3 பேருக்கும் சேர்த்து 7. இந்த 7 கிடைச்சாலும் அந்த 7 எப்படி பிரிக்கணும் என்று கேட்டால் பிரித்து கொடுக்க முடியல. பிரித்து கொடுக்கணும் பஞ்சாயத்து 7 தானே கொடுக்க முடியலை. 2 ஆம்பளை இருக்காங்கல்ல, 2 ஆம்பளைக்கு ஆளுக்கு 2 2ஆக கொடுங்க. 2 + 2 + 2 சரியா. பொம்பளை பிள்ளைகளுக்கு 3க்கு ஆளுக்கு 1 1 கொடுங்க. எப்படி கொடுக்கணும், +1 +1 +1. அதுதான் இதான் கணக்கு, 7உடைய கணக்கு. 7 என்ன கணக்குன்னு கேட்டால் 2 2 1 1 1. அப்போ 7 பங்கு ஒதுங்கிருச்சு. இந்த 7 பங்கு என்ன செய்கிறோம்னு கேட்டால் 7 பேர் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆம்பளைக்கு 2ங்கிற கணக்கு. இப்போ மொத்தம் டோட்டல் பண்ணுங்கள். 28 பங்கு வச்சோம். கணவனுக்கு 7, மகளுக்கு 14, சகோதரன் சகோதரிகளுக்கு வந்து மொத்தமாக சேர்த்தா 7. பிரித்து சொன்னால் 2 2 1 1 1. இந்த மாதிரி ஆக்கும்போது என்ன ஆச்சு, மொத்தம் 7 ஆயிடுச்சு. 28 ஆச்சு டோட்டலு. இவ்வளோ தான். இப்போ பணத்தில் கேட்டாங்கன்னா பணத்தில் போட்ட வேண்டியதான். 28 10 எப்படி கொடுக்கணும், நீங்கள் 28 பங்கு வைங்க. 28 பங்கு வச்சு இவருக்கு 7 கொடுங்க, இவருக்கு 14 கொடுங்க, இவங்களுக்கு ஆளுக்கு 2 2 2 1 1 கொடுத்துருங்க, டேலி ஆயிரும்னு சொன்னோம்னா அப்படி ஒரு பொருளை போய் துண்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது. காசு ஆக்கினா தான் பிரிக்க சரியாக வரும். அப்போ என்ன செய்யணும், பணமாக வருது, எவ்வளோ சொத்து இருக்குது, வீடு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, நகை ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, வயல் நிலம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, பேங்கில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னு டோட்டலாக சேர்த்து மொத்தம் மட்டும் எடுக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒரு 30 லட்ச ரூபா இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. 30 லட்ச ரூபா கையிருப்புண்டு போட்டு அந்த 30 லட்சத்தை என்ன செய்யணும்னு கேட்டால் 28ஆல் பெருக்கணும். 28 பங்காக தான் ஆக்கியிருக்கிறீங்க. அது 30 லட்சத்தை என்ன செய்யணும்னா 28ல் வகுக்கணும். வகுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பங்கு எவ்வளோன்னு வந்துடும். ஒரு பங்கு எவ்வளோன்னு வந்த பிறகு அந்த அந்த பங்கை 7 கிடைச்சவங்களுக்கு 7ஆல் பெருக்கிருங்க. ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னா 7 லட்சம் கணக்குப்படி. 1 லட்ச ரூபா ஆச்சுன்னா 14 லட்சம் இருக்குது. அப்படி அந்த எவ்வளோ வருது 28ஆல் வகுக்கும் பொழுது ஒரு தொகை ஒரு விகிதம் எவ்வளோ வருதுன்னு வருதோ அந்த தொகையை
அவரவர் கிடைச்சதை பெருகி கொடுத்தீங்கன்னு சொன்னால் 30 லட்சம் இருந்தால் 30 லட்சம் டேலியாயிரும், 50 லட்சம் இருந்தால் 50 லட்சம் டேலியாயிரும், 500 கோடி இருந்தால் 500 கோடி டேலியாயிரும். எந்த கணக்கு? 28ஆல் வகுக்கணும். 28 வகுத்து ஒரு தொகை வரும்ல, அந்த தொகையை 7 உள்ளவங்களுக்கு 7ஆல் பிரிக்கிற வேண்டியது, 14 உள்ளவங்களுக்கு 14 பிரிக்கிற வேண்டியது. இதுதான் ஈஸியான விஷயம். இப்போ உதாரணமாக வந்து நம்ம தொகையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு 4 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கிறோமே, 4 லட்ச ரூபா மொத்தம் வச்சுட்டு போகிறாங்க. 4 லட்ச ரூபா வந்துச்சுன்னு சொன்னால் இந்த 28ஆல் வகுக்கணும். அதை வகுத்தா எவ்வளோ வருது? வகுத்து பார்த்தீங்களா? கணக்கு பார்க்குறீங்களா? 4 லட்சத்து 28ஆல் வகுத்துருங்க. அதை வந்து ஒரு 7ஆல் பெருக்குங்க. 7ஆல் பெருக்குன்னா 1 லட்சம். 7 கிடைச்சிருக்கல இவருக்கு, 7ஆல் பெருக்குனீங்களா 1 லட்சம் வந்துடும். அதை 14ஆல் பெருக்க 2 லட்சம் வந்துடும். இவங்க இது அதை பெருக்குங்க, அது 1 லட்சம். அவர் 4 லட்சம் காலியாகும். 400 கோடியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ இருந்தாலும் 28 பங்கு தலையில் மேலே இருக்கும்னு சொன்னால் அந்த 28ஆல் வகுத்து இதுதான் ஒரு அளவு. அந்த அளவு தான் எல்லாருக்கும் பெருக்கி கொடுக்கணும். 7 உள்ளவங்களுக்கு அந்த வகுத்து வர்ற தொகையில் 7ஆல் பெருக்குங்க, 14 உள்ளவங்களுக்கு 14ஆல் பெருக்குங்க, இவங்களுக்கு 2 உள்ளவங்களும் 2ஆல் பெருக்குங்க. தொகையில் விட்டு கரெக்டாக என்ன செஞ்ச 4 லட்சமும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகி போயிடும். இதுதான் கணக்கு பார்க்குற ஒரு முறை. இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு 2-3 வாரத்துக்கு நம்ம அந்த கணக்குகளை போட்டு, பல வகையான கணக்குகளை போட்டு நம்ம வந்து அதை பயிற்சி எடுத்தால் உங்களுக்கு சரியாக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் விரும்பின கணக்கு ஏதாவது இருந்து சொல்வதாக இருந்தால் அந்த வாட்ஸ்அப்பில் இந்த பாடத்தில் சேர்ந்தவங்க என்ன செய்யுங்க, நீங்கள் எந்தெந்த மாதிரி இதுக்குள்ளே கணக்குன்னு சொன்னீங்கன்னா அதே என்ன செய்வோம் கணக்காக அடுத்த பாடத்து கூட எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.